மக்கா பாலைவனம் 1400 வருடங்களுக்கு முன்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். மண்ணில் நிழல் விழுந்தாலும் அவருடைய நிழலை கூட வெறுத்தார்கள். அவர் பெயர் பிலால். அழகு என்பது மனதில் மட்டுமே. அடிமை குடும்பம், ஆனால் உள்ளம் ஒரு வைரம். மக்காவில் அடிமை என்றாலே அவமானம். மக்காவில் உமையா பின் கலிஃப் என்ற காஃபிரிடம் அடிமையாக பல சித்திரவதைகள் அனுபவித்தார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இதயம் ஒரு நாள் அல்லாஹ் ஒருவனே என்ற ஒளியை உணர்ந்தது. அவர் ரகசியமாக நபி அவர்களின் பேச்சை கேட்டார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய இதயத்தை உருக்கியது. ரசூலின் பேச்சிலிருந்து இறைவன் ஒருவனே என்று மனதில் பதிய வைத்துக் கொண்டார்கள். யாராலும் அசைக்க முடியாத நம்பிக்கை வந்தது. இறைவன் ஒருவனே, அந்த ஒரு வார்த்தை இமாம் பிலால் அவர்களுடைய வாழ்க்கையையே மாற்றியது. அடுத்த நாள் அந்த வார்த்தைக்காக அவர்கள் மீது மண்ணல்ல அக்கினி விழுந்தது. அஹதுன் அஹத் என்று கதரும் அந்த சத்தம் மக்கா முழுக்க அதிர்ந்தது. ஆனால் அந்த சத்தம் யாருடையது தெரியுமா? பாக 2 தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய கேள்வி: அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதலாக படைத்தது எதை? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.